இந்த அருமையான கால வேளையிலே உங்களோடு தேவனை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த அந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பொதுவருக்கும் சபைக்கும் என்னுடைய நன்றி. இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். 10 மாதங்கள் முடித்து நாம் புதிய மாதத்துக்குள் வந்திருக்கின்றோம். திருவிருந்து ஆராதனை. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே 10 பேர் திரைப்படத்தின் மூலமாக சபையிலே முழு அங்கமும் பெறப்போகிறார்கள். நிச்சயமாக தேவன் நம்மோடு பேசுவார்னு நம்புகின்றேன். எனக்கு தெரியும், நீங்கள் அநேகர் போன வாரத்தில் கேமராமேனுக்கு போயிட்டு வந்தங்க. ஒரே சந்தோஷமான நேரமாக காணப்பட்டது. திருப்பியெல்லாம் கீழே வந்துட்டோம். இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. மேலே போவோம், பிறகு சமத்தில் கீழே வருவோம்லாம். ஓகே, ஆனால் கீழே தான் வாழ்க்கை, அங்கேயே இருக்க முடியாது. கீழே தான் வாழ்க்கை. ஏசுவாமி அவர் மறுரூபமான பிறகு அந்த 3 சீசர்கள் தான் சொன்னாங்க, இங்கே இருந்துருவோன்னு. இல்லைப்பா, நம்ம கீழே போகணும். எனக்கு கீழே தான் தேவை இருந்தது. ஆகிய ஆண்டவர் இங்கே தான் நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு காலத்தில் ஏசுவாமி திரும்பி வந்த பிறகு, நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவரோடு எந்த பிரச்சனை இல்லாமல் சமாதானமாக மகிழ்ச்சியோடு நாம் தேவனோடு வாழுவோம். கர்த்தர் நம்மோடு பேசிட்டோம். வாருங்கள், நாம் ஜெபம் செய்வோம். லெட் அஸ் ப்ரே. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், நமஸ்கரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்கும் பொழுது தயவாக நீர் எங்களோடு பேசும். Heavenly Father, we have come to worship you. You are the King. You are God Almighty. Please help us, God, to listen to your word carefully. உடைய வார்த்தையை நாங்கள் கவனமாக கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆட்கொள்ளும். எல்லா தடைகளை தயவாக நீக்கி எடுத்து போடும். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரேஸ் தி லார்ட். ஓகே, ஆல்ரைட். ஸ்லைட்ஸ் இருக்கிறது. என்னுடைய தலைப்பை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆண்டி மேலே இருக்கிறாங்க, அவங்க ஆப்ரேட்டிங் ஃப்ரம் டாப். யூ ஆர் த லைட். நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். பிறவர்களே, 1924வது ஆண்டு, அப்படின்னா ஒரு 100 years ago ஒலிம்பிக்ஸ் நடைபெற்றது. அப்போ அந்த சமயத்தில் ஒரு ஓட்டக்காரர் அதில் பங்கு பெற இருந்தது. அவருடைய பேர் எரிக் லீடல். நிச்சயமாக இங்கே சில பேர் நீங்களும் ஓடி இருப்பாங்க. பட் ஹி வாஸ் அ ஒலிம்பியன். எரிக் லீடல் என்றவர். His parents were missionaries in China. அவர் இந்த ஒலிம்பிக்கு அந்த இதில் கலந்து கொள்ள போனார். ஆனால் அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார், நான் ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு உலக காரியத்தில் பங்கு பெற மாட்டேன். He was a 100 meters runner. Okay, those of you who are interested in watching good movies, you can watch the movie Chariots of Fire. Okay, Chariots of Fire. I saw that many years ago, and I was inspired by this man, Eric Leader. So young people, I hope you have brought your pen or pencil so that you take down notes. நம்ம எல்லாம் மறந்துடுவோம். At least confirmation students, always bring a pen or pencil, bring a notebook and take down what the pastor preaches or whoever is preaching, and they will become very useful. And please bring a Bible. உங்களுடைய வேதாந்தத்தை கொண்டு வாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் உதவியாக கட்டாயமாக இருக்கும். So that 100 meters, he has gone through the semi-finals all, but they had put the 100 meters final on a Sunday. He said, I won't run. Friends, it's an Olympic game. இது ஒலிம்பிக் ஓட்ட பந்தயம். இட்ஸ் a golden chance. நான் போக மாட்டேன். Because I have made a decision that I will not run on Sunday. It's the Lord's day. ஸோ அவங்க கவர்மெண்ட் எல்லாம் ரொம்ப கேட்டுக்கொண்டாங்க. தி அதர் லீடர்ஸ் ஆல் கேம் அண்ட் ஆஸ்க்ட் ஹிம், ஒரே ஒரு முறை தானே, உங்கள் தேசத்துக்கா என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. அப்பயும் சொன்னார், நான் செய்ய மாட்டேன், நான் ஓட மாட்டேன். He didn't run. Okay. Of course, it was a big disappointment. So somebody else won that 100 meters race. He was this Jewish person who ran. Okay. But then he had a chance to enter into another
ஒலிம்பிக் ஈவெண்ட் 400 மீட்டர்ஸ், 400 மீட்டர்ஸ் இதில் கலந்து கொள்ள he was chosen again. That was not his favorite event. அது அவருடைய ஃபேவரட் ஈவெண்ட் கிடையாது. பட் காட் ஹெல்ப் him to win. ஸோ 400 மீட்டர்ஸில் அவன் ஓடி ஜெயித்தான். ஆண்டவர் அவனுடைய பக்தியை அங்கீகரித்தார். God honored his commitment. Then he went back to China and he was a missionary and he ministered to largely young people, students. So young people, okay, I hope you will get a chance to listen to or watch this picture, Chariots of Fire. His secret was, I must honor God. இன்றைக்கி நம்ம அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நம் தேவனை கனப்படுத்த வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கின்றோம். பிறகு இந்த நாள் ஒரு விசேஷமான நாள், திருவிருந்து நாள், அப்புறம் கன்ஃபர்மேஷன் டே என்று கூறியிருக்கிறோம். ஸோ இந்த நாளிலே நம்முடைய இந்த 10 பேரும் நமக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வார்கள். All of us have gone through that. Those who are older members, இதெல்லாம் அவங்களும் நம்ம எல்லாம் கடந்து போயிருக்கோம். ஸோ மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவார்கள். And then they will become full members. So Pastor has told me, has given them some important teaching, and I hope our young people will follow that. And as a church, we also will affirm our commitment. சபையாராக நாம் கூட அவங்களுக்காக ஜெபிப்போம், எங்களுடைய விசுவாசத்தை நாங்களும் காத்துக்கொள்வோம் என்று நாமும் அறிக்கை செய்வோம். என்னுடைய தலைப்பு நான் சொன்ன விதமாக, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறங்க. திஸ் திங் இஸ் பார்ட் ஆஃப் த சர்ச் தீம். நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். ஏசாமி இதை சொல்கிறாரு, சீசனை சொல்கிறாரு, ஜனங்களுக்கு சொல்கிறாரு, இன்னைக்கு நமக்கும் சொல்கிறாரு, நீங்கள் ஒளியாக இருக்கிறங்க. He is telling us, you are the light. You are the light of the world. But before that, remember, Jesus at another time, in John's Gospel, கூறியிருக்காரு, I am the light of the world. ஏசாமி சொல்லியிருக்கிறாரு, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். ஸோ நான் அதை பேசிட்டு பிறகு I will come back to you are the light. So Jesus said, இதை வாசிக்கிறீங்களாமா? யோவான் 8:12, John 8:12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். Okay, I wish how young people are following this passage. Take it and keep it. It says there, I am the light of the world. He who follows me will not walk in darkness, but have the light of life. ஏசாமி இங்கே சொல்கிறாரு, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். ஏசு சொல்கிறார் இதை. ஆனால் இதோடைய பின்னணி என்ன? வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட்? why did Jesus say that? அதாவது நீங்கள் அதை வாசிக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். John chapter 8, 1-11 அதோட பின்னணி நீங்கள் பார்க்கலாம். ஏன் சுவாமி அந்த இடத்துல ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. இஸ் டீச்சிங் தேம். காலையிலே போயிட்டார், ஆலயத்துக்கு காலையிலே போயிட்டாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போது வேதம் கூறுகிறது, யோவான் 8ஆம் அதிகாரத்தில், சில பரிசேயர்கள் வேதபாரர்கள் ஒரு பெண்ணை இழுத்துட்டு வராங்க. அந்த கதை நன்றாக தெரியும். These scribes and Pharisees, they dragged a woman and came. And they told Jesus, this woman was caught in adultery. இந்த பெண் விபச்சாரத்தில் நாங்கள் பார்த்தோம். அவங்களுக்கு வேறு வேலை இல்லை போல, யார் விபச்சாரம் பண்ணுறான்னு. அந்த கையும் மையமாக இழுத்துட்டு வரோம். அந்த ஆம்பளைங்கன்னு போனான்னு தெரியல, ஒரு ஆம்பளையா 2 ஆம்பளை நமக்கு தெரியல. அவங்கள விட்டுப்பட்டாங்க. அந்த பெண்ணை மட்டும் இழுத்துட்டு வர்றாங்க. பழைய பாடம் போட்டப்பட்டிருக்குது, மோசே கட்டளை கொடுத்துருக்காரு, இப்படிப்பட்ட பெண்ணை நாம் கல்லினாலே அடிக்கணும். we must stone them to death. ஓகே, அப்போ சுவாமி பார்க்குறாரு, அமைதியாக்குறாரு, கீழே நம்ம எழுதுறாரு. அவங்க திருப்பி கேட்குறாங்க. இப்போ சுவாமி என்ன சொன்னார்? உங்களுக்கு தெரியும், யார் பாவம் செய்யலையோ நீங்கள் முதலாவதாக கல் வீசுங்க. You know the story very well. He told them, the one who has not sinned at all, throw your first stone. Nobody died. பெரியவனிலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாரும்
கல்லெடு கையில் வச்சுருக்காங்க, எல்லாம் கீழே போட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஆல் ஆஃப் தேம் லெஃப்ட் பிகாஸ் ஆல் ஆஃப் தேம் நியூ that they had sinned. அவங்க வாழ்க்கையிலையும் ஊழல் இருக்குது, பாவம் இருக்குது. யார் கல்லெறிய முடியும்? எல்லாம் போன பிறகு இயேசுவன் பார்க்குறாரு, எங்கே அவங்கெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க. இயேசுவன் சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக்க மாட்டேன், உன்னை தண்டிக்க மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று இயேசுவாமி அந்த பெண்ணை மன்னித்து, இனி பாவம் செய்யாதே, புது வாழ்வு நீ வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணை அனுப்பிவிடுகிறார். அது சொன்ன பிறகுதான் இந்த வசனத்தை சொல்றாரு. After this event only Jesus said, I am the light of the world and you must walk in, not walk in darkness, but be the light of life. What is the meaning of that? இதோட அர்த்தம் என்ன? இயேசுவாமி காண்பிக்கிறாரு. இப்போ நடந்த சம்பவத்தை நீங்க பாருங்க. இந்த பரிசேயர்கள் வேதபாரகர்கள் இந்த பெண்ணை கொண்டு வந்தாங்க. அவங்க வாழ்க்கையிலே நிறைய இருள் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, பொல்லாப்பு இருக்கிறது. ஆனால் அதை பார்க்காமல் அந்த பெண்ணை தான் பார்த்தாங்க. உலகம் அப்படிதான், தங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஊழல்கள் இருக்கலாம், அதை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களை குறித்து தான் பேசுவாங்க. So Jesus Christ exposed the sins of the Pharisees and scribes. இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்கள் வேதபாரகர்கள் தலைவருடைய பாவத்தை அவர் வெளியாக்குறாரு. எக்ஸ்போஸ்ட், வெளியரங்கப்படுத்துகிறாரு. அது சொன்ன பிறகு அவங்களாம் போன பிறகு தான் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாரு, நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன், ஆனால் இனி நீ பாவம் செய்யாது. He showed grace to her. கிருபை காண்பித்தார். நானும் உன்னை அடிக்க மாட்டேன், தண்டிக்க மாட்டேன். But he also told her the truth that you must sin no more. Live a new life. புது வாழ்வு வாழு. You notice Christ is using grace and truth together. I forgive you, but at the same time, don't sin again. இதான் இயேசுவாமி நமக்கும் சொல்றாரு. நம்மை மன்னிக்கிறாரு, ஆனால் என்ன சொல்றாரு? இனி நீ புது வாழ்வு வாழு, வெளிச்சத்திலே வாழு. Live in the light. ஸோ வெளிச்சமான இயேசு கிறிஸ்து இன்று உலகத்திலே இதான் அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் கூட இயேசுசாமி அநேக மக்களுக்கு இந்த புது வாழ்வை குறித்து, புது வெளிச்சத்தை குறித்து பகிர்ந்து கொண்டார். நிக்கதேமுவுக்கு வரும்பொழுது அவனுக்கும் புது வாழ்வு கொடுத்தாரு. நீ மறுபடியுமாக பிறக்க வேண்டும். சகைவு அவன் வீட்டுக்கே போன பிறகு அவனுக்கும் ஒரு புது பாதை காண்பிக்கிறாரு. நீயும் இனி நேர்மையான வாழ்க்கை வாழு, இனி ஏமாற்றாதே. தொடர்ச்சியாக நான் பார்க்கின்றோம் இயேசுசாமி இப்படி தான் புது புதிய காரியங்களே செய்கிறார், புது வாழ்வு கொடுக்கிறார். இப்போ இயேசுசாமியை அறியும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு புது வாழ்வு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். So when we come to know Jesus Christ, He gives us new light, He gives us forgiveness, He gives us hope. I remember reading this story about a prisoner who was given a single room because he was a very notorious criminal. இந்த கதையில் சிறைச்சாலையில் இந்த கைதி அவனுக்கு தனி அறை கொடுக்கப்பட்டது. என்றால் அதிக பொல்லாதவன், மூஞ்சை பார்த்தாலே ஜனங்கள் பயப்படுவாங்க. மொரடன், ஆத்திரப்படுவான், எரிச்சல் கொள்ளுவான், எல்லாத்துக்கும் இப்படி தான் காமிப்பான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மனுஷனாக இருந்தான். யாரும் கிட்ட போக மாட்டாங்க. ஸோ he had no friends. He was literally living in darkness. Okay. But another prisoner who happened to know Jesus Christ and he was saved, he gave this man a New Testament. புதிய ஏற்பாடை கொடுத்தார். தான் குறிப்பாக இந்த யோவான் புஸ்தகத்தை வாசிக்க கூறினார். 8ஆம் அதிகாரத்தை குறிப்பாக சொன்னார். தம்பி, இதை நீ வாசி, சகோதரி இதை வாசி, read this passage and you will find light and you won't be living in darkness. நீ இருளில் வாழ மாட்ட, உனக்கும் வெளிச்சம் வரும். அவன் அதை வாங்கிட்டு ஒரு மூலையில் போட்டான். நான் அன்றைக்கி ராத்திரி அவனால் தூங்க முடியல. தட் பர்டிகுலர் night he could not sleep. So he looked for the Bible. என்னமோ கொடுத்தார இந்த மனுஷன், அதை வாசிக்கிறேன். So he took all of that New Testament and turned to John chapter 8 and read. And as he read, he came to this particular verse that Jesus said, I am the light of the world.
If you follow me, you will not walk in darkness, but you will find the light of life. அதான் அவன் பார்த்தான். ஏன்னா அங்கே தெளிவாக போட்டிருக்குது, நீ என்னை பின்பற்றினால் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், பின்பற்றினால் நீ இருளில் வாழ மாட்ட, அசிங்கமாக வாழ மாட்ட, பொய்யான வாழ்க்கை வாழ மாட்ட, மாடர்னாக இருக்க மாட்ட, உனக்கு வெளிச்சம் இருக்கும், உனக்கு மன்னிப்பு கிடைக்கும், நம்பிக்கை வரும். அவன் அதை அந்த நாளிலே அதை வாசிக்க வாசிக்க ஆவியானவர் அவனோடு பேசினார், உணர்த்தினார். அவனுடைய பாவங்களை அவன் அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். He began to confess his sin and the Lord ministered to him and God changed him. So following day there was a change in his life. மற்றவங்கெல்லாம் வெளியே போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் போகும்போதெல்லாம் ஜனங்கள் கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க. ஆனால் இப்பொழுது கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறான், பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் அப்பயும் கொஞ்சம் ஜனங்களுக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. பட் he was growing and he began to pray. அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தான், வேதாமத்தை வாசிக்க ஆரம்பித்தான். and God changed him and gave him a new life, light of life. புது வாழ்க்கை அவனுக்கு அவன் பெற்றான். A few days later the warden came. Hey, what happened to you டா? அவனுக்கு என்ன நினைச்சுன்னு கேட்குறான் அந்த வார்டனே, அந்த பொறுப்பாளர். He said, I have found the light. நான் வெளிச்சத்தை கண்டு கொண்டேன், வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று. That's what will happen if we come to Jesus and if we follow him and if we commit to him his life, our life, he will make us new. புது வாழ்வு. You know Sadhu Sundar Singh. அவருடைய வாழ்க்கையில he was 16 வயசு வரைக்கும் இந்த சாது சுந்தர் சிங் பொல்லாத மனுஷனாக இருந்தார். He was from the Punjab Singh family, but very bad. And he hated Christians. He will even burn the Bible. சமாதானம் இல்லாமல் தான் வாழ்ந்தான், இருள் தான் வாழ்ந்தான் இந்த சாது சுந்தர் சிங். And he wanted to commit his, take away his life. தற்கொலை பண்ண தான் அவன் ஆசைப்பட்டான். He wanted to do it in the morning. But then that particular night, God revealed to him. He had a vision of Jesus Christ in the light. வெளிச்சத்தின் மூலமாக இயேசுவை தரிசனத்திலே அவன் பார்த்தான். And again God changed his life. Sadhu Sundar Singh did not live for many, many years. He died quite young. I think around only 40 something. But he was able to visit so many countries and share God's word. ஆனால் அவன் அநேக தேசங்களுக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டான். இந்த சாது சுந்தர் சிங் அவர் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் வந்தது. இந்தியா முழுவதும் போனார், அடிக்கடி நேபாளுக்கு போவார், டிபேட்டுக்கு போவார் இந்த இயேசுவை பற்றி பகிர்ந்து கொள்ள. ஆனால் அவருடைய குடும்பத்தில் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தான் கொடுத்தாங்க. மேபி ஐ திங்க் ஒன்லி அவர் அவங்க அப்பா ஏன்னா பாய்சன் கொடுத்ததை சாகடிக்க ஆசைப்பட்டார். But then before he died, I think he came to know Jesus Christ. ஸோ இந்த இயேசு சுவாமி இன்னைக்கும் இருக்கிறவராக இருக்கிறாரு. அவர் நமக்கு புது வாழ்வு, புது வெளிச்சம் கொடுப்பார். He will give us new light and new hope. ஸோ இவர் தான் என்ன சொல்கிறாரு, நீ இப்பொழுது உலகத்துக்கு வெளிச்சமாக இருன்னு சொல்கிறாரு. So this Jesus is saying to believers, to all of us, to the church, now you are the light of the world. மீண்டும் வாசிக்குமா 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5:14. Matthew chapter 5:14. உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறங்க. உலகம் என்றால் என்ன? உலகம் என்றால் சமுதாயம், உலகத்தில் இருக்கிற மக்கள், எல்லா தேசங்கள். நீங்கள் நான் உலகத்தில் இருக்கிறோம். இப்போ இயேசு சாமி அவர் உலகத்துக்கு சொல்றாரு, உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருங்கள். Why the world? Because in the world there is good as well as evil. நான் பார்க்கின்றோம் இந்த உலகத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாம் அங்கே இருக்கிறோம், இது நல்லா இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் திருச்சபையிலே பொல்லாப்பம் வரும். கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா,
நைஜீரிய தேசத்தில் எப்படி சபையில் ஆராதிக்கும் பொழுது சில பொல்லாத தீவிரவாதிகள் வந்து எல்லாத்தையும் சுட்டுக்கொள்றாங்க. சபையிலே தீமை நடக்கிறது. காசாவும் பொல்லாப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ இடங்களிலே பொல்லாப்பல் இருக்கிறது. மலேசியா தேசத்தில் கூட இன்னும் எத்தனை பொல்லாப்பான காரியங்கள் இருக்கிறது. திருச்சபையிலே பள்ளிக்கூடத்திலே கொலை நடக்கிறது. பூலி பண்ணுறாங்க. ஈவன் லைக் ரேப்பிங் திங்கெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ தேர் so much of struggle in the world. Many problems. It's dark. At the same time, the world is going after other desires. இதெல்லாம் இருந்தும் உலகம் வந்து மற்ற காரியங்களும் அதிகமாக தேடி போகிறது. How to become more rich. ஜனங்களும் அதே மாதிரி தான். இன்னும் எவ்வளவாக சம்பாதிக்கலாம், இன்னும் எவ்வளவாக கண்ட்ரோல் பண்ணலாம், அதிகாரம் செலுத்தலாம், பாவத்தில் இன்னும் எப்படி அதிகமாக ஈடுபடலாம், இன்னும் அநேக பொல்லாப்பான காரியங்கள் இருக்குது. ஸோ இதை பார்த்தா இயேசு சொல்றாரு, இவைகள் மத்தியிலே நீங்கள் வெளிச்சமாக இருங்கன்னு சொல்றாரு. You notice Jesus did not say try to be the light. உலகத்தில் வெளிச்சமாக இருக்க பிரயாசம் எடுங்க, முயற்சி எடுங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ நம்மளை பார்த்து நீ இருப்பா, ஸ்கூலில் இருப்பா, ஆஃபீஸில் இருப்பாருன்னு அப்படி சொல்லலை. நீங்கள் இருக்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களாம் நீங்கள் தான் உலகத்துக்கு. அந்த ஸ்கூலில் யூ ஆர் த லைட். ஏன் தெரியுமா? உங்கள்கிட்ட தான் இயேசுவாமி இருக்கிறாரு. வேலை செய்கிற நம்ம எல்லாம் வேலை செய்யலாம். இப்போ வேலை செய்கிற இடத்துல நம்ம தான் அந்த இடத்துல வெளிச்சம் என்றால் நம்மக்கிட்ட தான் அந்த வெளிச்சம் இருக்குது. இயேசு இருக்கிறாரு. நீங்கள் கடைக்கு போகிறங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறங்க, ஃபீல்டில் விளையாட போகிறங்க, அப்போ அந்த இடத்துலலாம் நம்ம தான் வெளிச்சமாக இருக்கிறோம். அதுக்குன்னு ஒரு பேட்டரி லைட் வச்சுக்கணும்னு சொல்லலை, இங்கெல்லாம் இயேசுன்னு போடணும்னு சொல்லலை. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடத்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் எல்லாம் அதிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். தட் இஸ் வை we are supposed to be the light. பரிசுத்த நமக்குள் இருக்கிறபடியால் நாம் வெளிச்சமாக இருக்கணும். நமக்கு தான் ஆண்டவர் பைபிள் கொடுத்துருக்காரு. He has given us the Bible. And that is why we must read the Bible and be the light. அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு அந்த அதிகாரமும் கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த வல்லமையும் கொடுத்துருக்காரு. He has given us the power and the authority to reflect Jesus, to act on Jesus' behalf. இப்போ இயேசுவின் சார்பிலே நாம் வெளிச்சமாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். So young people and all of us, remember God has given you power, okay, in the school, not to do bad things, not to bully, not to cheat, but to reflect Jesus Christ. And be a witness. Defeat Satan. இயேசுவை மீட்கொள்ள, வருகிற எல்லா சோதனைகளை மீட்கொள்ள. பிறகு அதே வசனம் கூறுகிறோமா? அது மீண்டும் வாசிங்கம்மா. ப்ளீஸ் ரீட் தட் அகைன், verse 15. நீ 5:14 பாஸ்டர். 15 தாம்மா. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது 14 படிச்சிருங்க. 14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஓகே, மலை மேல பட்டணத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சிரும். I think as you were going up, you would have seen the many hotels there. They were lighted இல்லையா? நம்ம கெண்டிக்கு போனாக்கா தூரத்துலேருந்தே பார்த்துடலாம், கெண்டிங் ஹோட்டலில் பார்த்துடலாம். ஏன்னா வெளிச்சம் அப்படி இருக்கிறது, மலையில் இருக்கிறது. ஸோ அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மை மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணமாக இருக்கிறோமா? We are like that as individuals, okay, as societies, as fellowships and as believers. பிறகு 16 வாசிக்குமா? இப்பொழுது 15 வாசிக்க சொல்லுது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமாம், இது நம்ம அப்படி தான் செய்வோம் இல்லையா? ஓகே, திடீர்னு லைட் போயிடுச்சு, இப்போ கேண்டில் தேடுறோம், இப்போ எல்லாம் டார்ச்லாம் யூஸ் பண்ணிடுவோம் உடனடியாக. ஏன்னா ஒரு காலத்தில் டார்ச்லாம் எல்லா சமயத்தில், ஹேண்ட்ஃபோன் இல்லாத சமயத்தில் நம்ம மெழுகுவர்த்தி தான் தேடுவோம் இல்லையா? தேடி எங்கே வைப்போம்? மேஜிக்கில் வைக்க மாட்டோம்,
கபடு உள்ளுக்கு வைக்க மாட்டோம், எல்லாம் பார்க்குற மாதிரி தான் அப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வரும்னு. அதே மாதிரி தான் இயேசு சாமி உங்களையும் என்னையும் வெளிச்சமாக வச்சிருக்கிறார். இப்போ இந்த வெளிச்சத்தை மறைக்கக்கூடாதான். தட் இஸ் த கீ பாயிண்ட். டோன்ட் ஹைட் த லைட். டோன்ட் ஹைட் த லைட். த லைட் மஸ்ட் பி சீன். இப்போ இயேசு நம் மூலமாக காணப்பட வேண்டும். நாம் இயேசுவை மறைக்கக்கூடாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் பி ashamed of Jesus. That's what I want to say. இயேசு குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது என்று தான் பைபிளில் வாசிக்கிறோம். அதை வாசிக்குமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33. மேத்யூ சாப்டர் 10, 32 and 33. முக்கியமான வசனங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 10 வசனம் பாஸ்டர். மத்தேயு 10, மத்தேயு 10, 32, 33. அங்கே இயேசு சொல்றாரு நமக்கு 30. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் 31 வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இதுக்கு நம்ம நல்லா இதை கவனிச்சுக்கொள்ளணும். ஓகே, ஏனென்றால் ஒரு சமயத்தில் இயேசுவாமிக்கு முன்பாக நிற்க போகிறோம். இப்போ இயேசுவாமி சொல்கிறாரு, நீ இந்த உலகத்தில் என்னை குறித்து வெட்கப்பட்டியோ, பரலோகத்தில் நான் உன்னை குறித்து வெட்கப்படுவேன். நீ என்னை குறித்து அறிக்கைப்படினியோ, உன்னை குறித்து நான் பரலோகத்தில் அறிக்கை பண்ணுவேன். இதை கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப பேர் மறைமுகமான கிறிஸ்தவர்களாக வாழ ஆசைப்படுறாங்க. The lot of people who like to be Christian but they want to be a hidden Christian, மறைவான கிறிஸ்டியன். ரொம்ப வெட்கப்படுவாங்க. You know, last few days on this lady Jemima Rodriguez, okay, cricketer, okay, நீ கட்டாயமாக நீங்களும் உங்கள் ஹேண்ட்ஃபோனில் வந்திருக்கோம், ஃபேஸ்புக்கில் வந்திருக்கோம். The lady Jemima from India, I think today is the finals, I think, okay. ஆனால் ஆஸ்திரேலியா கூட இந்தியா டீம் விளையாண்டு ஜெயிச்சிருச்சு. அந்த கீ பர்சன் வாஸ் திஸ் லேடி கால் ஜெமிமா. முடிஞ்ச பிறகு அவங்க சாட்சி சொல்கிறாங்க, ஜெமிமா டெல் us something. He said, first of all, I want to thank my Lord Jesus Christ. அவன் முதலாக சொன்ன வார்த்தை, என் இயேசு சுவாமிக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். Friends, this is not an easy thing to do. வெக்கப்படுவாங்க. ஏனென்றால் இந்த பெண்ணை ஒரு கிளப்லேருந்து கூட வெளியாக்கிட்டாங்க. அவங்க அப்பாவும் அதே மாதிரி நீ ரொம்ப இயேசு பற்றி பேசுகிற. இருப்பினும் இந்த பெண் ஜெமிமா என்ற பெண் இயேசுவாமி பற்றி சாட்சி சொல்கிறாங்க. இயேசுவாமி தான் எனக்கு உதவி செஞ்சார், இயேசுவாமி தான் எனக்கு செஞ்சார். சரி, நீங்கள் வரலாம், கட்டாயம் தமிழில் கூட அது வந்துருச்சு, இந்த ஜெமிமா என்ற பெண்ணை குறித்து. வெக்கப்படல. a few months ago சார்லி கர்க், இன்னைக்கு அவருடைய வருது Charlie Kirk. I'm sure young people, you know about this young man. Okay, what is the secret? He says, Jesus Christ saved me. நான் இருளில் வாழ்ந்தேன், பாவத்தில் இருந்தேன், அவர் என்னை ரட்சித்தார், என்னை காப்பாற்றினார். ஸோ இயேசுவாமி குறித்து அவர் வெக்கவே பட மாட்டார். ஏன் சொல்ல வரனாக்கா, பைபிளில் போட்டிருக்கிறது கடைசி காலத்தில் அநேக பேர் இயேசு குறித்து வெக்கப்படுவாங்களாம். இயேசு குறித்து வெக்கப்படுவாங்களாம். கிறிஸ்தவர்கள சொல்ல பயப்படுவாங்க. they will even be afraid to tell that they are Christian. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் மற்ற இனமாக இருக்கலாம், மற்ற தெய்வத்தை வணங்கலாம். இயேசுவாமி சொல்கிறாரு, நீ வெக்கப்படாதே. நீ வெக்கப்பட்டியோ, உன்னை குறித்து நான் வெக்கப்படுவேன். நம்ம இயேசு பற்றி பேசும்போது அதுக்குன்னு கத்திட்டு இருக்குன்னு சொல்லலை, பெரிய நம்ம நெத்தியில் போட்டு அல்லது எங்கே பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு நான் அதெல்லாம் சொல்லலை. ஆனால் ஜனங்கள் நம்ம குறித்து சொந்தத்தில் பேசுவாங்க. வராண்டா ஹோலி பர்சன். இன்றைக்கி நானும் கொஞ்சம் பசங்களில் சொன்னேன், யூ ஆர் லுக் வெரி ஹோலின்னு சொன்னேன். நல்லா வெள்ளையாக வந்திருக்காங்க பாருங்கள். எஸ், யூ ஆர் ஹோலி பீப்புள். இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஹோலி பீப்புள். நம்ம கரெக்ட்? யாருங்க அசுத்தம்? நம்ம எல்லாம் சுத்தம். ஏன் சுத்தம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். We are holy because
Jesus is with us, is in us. ஏசாமி அதான் நமக்கு காண்பிக்கிறாரு. So each time when we are tempted, when we are asked to compromise, when we are asked to do wrong things, say no to Satan. Say no to people who want us to compromise. Say no to people who will tell to do all kind of wrong things, and tell yes to Jesus. நம்ம நோன்னு சொல்லணும் இப்படிப்பட்ட பொல்லாப்பான காரியங்கள், ஏமாற்றமான காரியங்களுக்கு, and yes to Jesus. பிறகு இயேசு சொல்லிவிட்டு அடுத்ததும் சொல்றாரு. வசனம் 16 வாசிங்கம்மா, verse 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. Another very important verse. இன்னொரு முக்கியமான வசனம். ஸோ எப்படி இருக்க நீங்கள் உங்களுடைய நற்கிரியைகள் மூலமாக உங்களுடைய சாட்சியை காண்பீங்கன்னு சொல்றாரு. Show that people may see your good works. குட் ஒர்க்ஸ் நம்மை ரட்சிக்காது, நற்கிரிகள் நம்மை காப்பாற்றாது. அது இயேசு தான் காப்பாற்றுவார், இயேசு தான் ரட்சிப்பார், அவர் ரத்தம் தான் நம்ம காப்பாற்றுறோம். ஆனால் நம்ம ரட்சிப்பு பெற்ற பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, நம்ம டிசைபிளாக வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நற்கிரிகள் காணப்பட வேண்டும். குட் ஒர்க்ஸ் must be seen, our character must be seen, our behavior must be seen. அப்படின்னா இனி இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் இனி நம்ம பழைய காரியங்கள் செய்ய மாட்டோம், மற்றவங்க பேசுகிற மாதிரி நம்ம பேச மாட்டோம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம சினிமாலேயும் டிவிலையும் அதிகமாக இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது பார்க்கின்றோம். four letter word has become so common. தமிழ் படங்கள் கூட வந்துருச்சு, அது ஒரு ஃபேஷனாக கூட வந்துருச்சு. ஆனால் ஆண்டவருக்கு சொல்றாரு, உன் வாயில் நீ இயேசுவை இருக்கிறபடியால் கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. Don't use four letter words. It comes so easily இல்லையா, ரொம்ப ஈஸியாக வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் பேசுவாங்க. And so God wants us to be anew, to be different. So adults ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. Becomes so common. சோஷியல் மீடியா அது ரொம்ப நமக்கு காண்பிக்கிறது. So God tells you are different now. So there should be no cheating, no lying, be different. நீ வித்தியாசமா இரு. Smile more, don't be angry. Don't be rude to your parents. Don't be rude to elders. ஒரு காலத்தில் எதிர்த்து பேசுவோம் நம்ம. ஆனால் இயேசுவாமியோட பிள்ளையா வந்த பிறகு நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளாக அல்ல, மாற்று பிள்ளைகளாக அல்ல. Not as arrogant children, but kind, humble. Even in the church, our behavior must be like that. We care for one another. We show our humility, being very helpful. இயேசு தான் காண்பிக்கிறார். இப்போ இயேசு சொல்றாரு, உன் நற்கிரியமாக வாழ்ந்து பிறகு point to Jesus. இயேசுவாமிக்கு நீ மகிமை கொடு. Glorify your Father in heaven. அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் என்றால், எதுக்காக நம்ம விதமாக வாழ வேண்டும்? பேருக்காக, புகழுக்காக அல்ல. நம்ம ஓட் பண்ணுவாங்க, நமக்கு கூட மார்க் கொடுப்பாங்க, நமக்கு அங்கீகாரம் பண்ணுவாங்க, அதுக்காக அல்ல. எதற்காக என்றால் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், அவரை காண்பிக்கவும். பாயிண்ட் பீப்புள் டு ஜீசஸ். வை ஜீசஸ் என்றால் இயேசுதான் நமக்கு வழிகாட்டி. என்ற இயேசுடைய வாழ்ந்த சமயத்தில் கூட நம்ம என்ன பார்க்கின்றோம், இந்த பரிசேயர்கள், வேதப்பாரர்கள், மற்ற மத தலைவர்கள்லாம் அவங்க பாருங்கள், ஏழை மக்களை ஒதுக்குவாங்க, குஷ்டரோகியை ஒதுக்குவாங்க, பாவிகளை வெறுப்பாங்க, பணத்தையே தேடுவாங்க, பதவியே தேடுவாங்க. இதெல்லாம் பைபிளில் வாசிக்கிறோம். அவங்க கூட பேச மாட்டாங்க. ஆனால் இயேசுவாமி என்ன செஞ்சார்? அப்படிப்பட்ட மக்களை தான் அவர் நேசித்தார், ஏற்றுக்கொண்டார். What did Jesus do? He accepted them. He did not even tolerate them. He accepted them. ஏற்றுக்கொண்டார். பாவிகளை ஏற்றுக்கொண்டார், குஷ்டரோகிகளை ஏற்றுக்கொண்டார், அவர்களை மன்னித்தார், சுகப்படுத்தினார். அந்த விபச்சாரம் பிடிக்கப்பட்ட பெண்ணுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு.
பரிசேயர் வேதபாரகர்கள்லாம் சகம் கொடுக்க மாட்டாங்க, சாகடிக்க தான் சொல்லுவாங்க, உலகம் தான் சொல்லும். ஆனால் இயேசு சுவாமி அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு. gave them செகண்ட் சான்ஸ். there's no racism. அவங்களாம் வித்தியாசம் பார்ப்பாங்க, அவங்களாம் யூதர்கள், அவங்களாம் மற்ற ஜாதி கிரேக்கர்கள். ஆனால் இயேசு சுவாமிக்கு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான். பவுல் அதான் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறாரு. உலகம் ரொம்ப காசிப் பண்ணும். அவங்க வாழ்க்கையில் ஊழல் இருக்கும்போது மற்ற மக்களுடைய ஊழல் தான் பார்ப்பாங்க. they may have a lot of problems, but they will condemn others. look at them. அவன் முகத்தை பாரு, அவன் பிள்ளையை பாரு, அவன் குடும்பத்தை பாருன்னு. ஆனால் அவங்களோட குடும்பத்தை பார்க்க அவங்க மறந்துடுவாங்க. இப்போ இயேசு என்ன காண்பிக்கிறாரு? நீ மற்றவங்கள பார்க்காதப்பா, முதலாவது ஒன்று பாரு. என்ற எல்லா குடும்பத்துக்கும் கூட பிரச்சனை இருக்கும், எல்லா மனுஷ வாழ்க்கையில கூட பிரச்சனை இருக்கும். ஆனால் நாமே சரிப்படுத்திக் கொள்வோம். So God wants us to change ourselves first before we can correct others, before we can point others. So people are very fond of finding fault இல்லையா? நம்ம அரசியலும் பார்க்கணும், ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி தாக்கும், ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் தாக்குவார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நம்ம பார்த்தாக்கா நிறைய காரியம் சொல்லலாம் இல்லையா? So the point is, Jesus said, we are followers of Jesus Christ, so follow him. We are disciples of Christ, so follow him. நம்ம இயேசுடைய சீஷர்கள், இயேசு நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும். So as I am preaching, I am also reminding myself. I am telling this largely to our young people and also to all of us. So these are difficult days. இது கஷ்டமான காலமாக இருக்கிறது. ஏன்னா பாவம் அதிகமாக பெருகிக்கொண்டே இருக்கிறது. மனுஷ தேசத்தில் நாம் பார்க்கணும் என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இயேசு சாமி என்ன சொல்கிறாரு? நீ உறுதியாயிரு, நீ பலமாயிரு, நீ சாட்சியாயிரு. வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, சபையில், குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருக்க தேவன் அழைக்கிறாரு. முடிவாக come to the conclusion. Our faith is like a tree with deep roots. நம்முடைய விசுவாசம் ஒரு வேருள்ள மரம் போல் இருக்கிறது. Our faith is like a tree with deep roots. Why deep roots? You know why? Because winds will blow, rains can be heavy, storms may come. இல்லையா? சில நாட்களுக்கு முன்பாக, சில வாரத்துக்கு முன்பாக பயங்கரமாலாம் காத்தடிச்சிச்சு இல்லையா? நம்ம எல்லாம் பார்த்தோம், பேப்பரில் வந்து காமிச்சாங்க. எத்தனை இடத்துல மரம் விழுந்து கிடந்து இருக்கிறது, பில்டிங் விழுந்திருக்கிறது, காடெல்லாம் ஓட்டுநர் பண்ணி இருக்கிறது, என்னமோ நடந்திருக்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட காற்று அடித்தது. ஆனால் எந்த மரம்லாம் உறுதியாக இருந்துச்சு? அந்த மரத்துக்கு வேறு ஆழமாக இருந்துச்சு. அதோடைய வேறு ஆழமாக இருந்தபடியால் அது நிலைத்து இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் நமக்கும் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய மோதல்கள் வரும். we will face storms. வித்தியாசமான பாடுகள் நமக்கும் வரும், வியாதிகள் வரும். நம்மையும் குறைவாக பேசுவாங்க, நம்மையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்மையும் ஒதுக்குவாங்க, நம்மையும் மட்டமாக பேசுவாங்க, உனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். This can be a big challenge for us. Sometimes young people in the school, your friends may all want to copy. But no, you will say, no, I cannot copy. They will say, compromise lah. But then you must take a stand. Whether it's copying or a gang of them will want to attack another gang. மற்றவங்களை கொஞ்சம் தாக்கா பேசுவாங்க. But then you said, we must not attack. They will talk about your religion, they will talk about your caste or whatever it is. No, we must be fair. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு உறுதியாக பலமாக இருக்க சொல்கிறாரு. அது எப்படி வரும் என்றால் நம்முடைய விசுவாசம் ஆழமாக இருக்கணும். எப்படி பழைய பாடலில் யோசேப்பு, அந்த ஃபாரோனுடைய மனைவி அவனோட பாவம் செய்ய ஆசைப்படும் பொழுது யோசேப்பு என்ன செஞ்சான்? முடியாது, ஓடிட்டான், பாவத்தை விட்டு ஓடி போயிட்டான். ஸோ run away from sin. Don't entertain yourself with that kind of wrong things. Some people may enjoy a lot of partying. So we need to be very, very careful when you go to such parties. அப்படிப்பட்ட கூத்தான இடங்களுக்கு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. All these are challenges இல்லையா? Daniel,
He also made a decision that I will not take anything that is not right. எதெல்லாம் சரியில்லையோ நான் அதில் பங்கு பெற மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். And so God used these people. ஸோ இப்போ பலமாக நம்முடைய வேறு ஆழமாக போனாக்க என்ன செய்யணும்? How to grow deep in faith? I think the only answer is prayer and God's word. வேதம், ஜெபம், ஆலயத்துக்கு வருவது, அவருக்கு சாட்சி கொடுப்பது. So I want to encourage, not only today, all of us, that we must read our Bible daily. Not just read superficially. மேலாக வாசிக்க கூடாது, ஆழமாக போகணும். ஏனென்றால் நம்ம ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேது. ரொம்ப பேருக்கு நமக்கு ஆழமான கருத்து தெரிய மாட்டேங்குது. எத்தனை பிலிப் இருந்தாலும் கூட பைபிள் சொல்லுவேன். Sometimes you talk about Philip, they may be thinking only of one Philip, but there are two Philip there. James also. So we must know details. அப்போ நம்ம ஆழமாக வாசிக்கணும். So I want to encourage our young people and so all of us. If you not read your Bible at least once, please read at least once. ஒரு முறையாவது நம்ம பைபிளில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வாசித்து தருங்க. And read slowly, carefully. மதுவை வாசிப்போம், அது நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் கை தூக்க சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியணும். நம்ம அத்தனை பேரும் ஒரு முறையாவது பைபிளில் வாசி தரணும். ரொம்ப கஷ்டமாக இருந்தாக்கா ஆண்டோட கேளுங்க, ஆண்டோட உதவி செய்வார். அண்ட் ரீட் passages that may be shortly easier, then go for the longer one. Then the Bible says we must continue to honor Jesus. ஆண்டவரை தொடர்ந்து நம்ம கனப்படுத்தணும். ஆராதனையில் குறிப்பாக when you come to worship God, give him the full attention. அவருக்கு நம்ம அருமையாக அதிகமாக நம்ம அந்த கவனம் செலுத்தணும். Honor God. God is not a toy. God is not a clown. He is God, holy God. ஸோ அவருக்கு முன்பாக நம்ம நாமே தாழ்த்துவது அவசியமாக இருக்குது. Love God and love people. எல்லோரையும் நேசிக்கணும், எல்லோரையும் நேசிக்கணும். Love people and share your faith. Again, I want to encourage you all. நம்ம இந்த இடத்துக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் பாஸ்டர் ஜெபித்தார், நீங்களும் ஜெபிக்கிறீங்க இல்லையா? இந்த வட்டாரத்துக்காக நம்ம எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஆனால் ஒரு ஆளுக்கு சொல்லலாம். ஷேர் யுவர் ஃபேத் வித் அட்லீஸ்ட் ஒன் பர்சன். ஒரு ஆளுக்கிட்ட சொல்லுங்க. ஸோ கன்வர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஷேர் யுவர் ஃபேத் வித் அட்லீஸ்ட் ஒன் பர்சன். யுவர் ஃப்ரெண்ட், யுவர் கொலீக், யுவர் நெய்பர், யாருக்காவது ஒரு ஆளுக்கு இயேசுவை பற்றி நம்ம கட்டாயமாக சொல்லலாம். Okay, and we have tracts in our church. வாட்சிக்குங்க, give to people, give a tract to somebody. நேபாளி, மியான்மாரி, ஓ கம்போடியன், கட்டாயமாக இது செய்யலாம். அது இந்தியில் இருக்குது, எல்லா பாஷையிலும் இருக்குது. நம்ம இது செய்ய வைக்கப்படக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் வித்தியாச விதத்தில் சந்திப்பார், ரட்சிப்பார். Don't be shy. Keep a track always in your Bible, in your bag, in your pocket. And then இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்பொழுது இப்படிப்பட்ட ஜெபம், வேத வாசிப்பு, சாட்சி கொடுப்பது, நம்ம கிறிஸ்துவ கருணையில் பங்கு பெறுவது நம்முடைய விசுவாசத்தை ஆழமாக வளர்க்க இடம் கொடுக்கும். It will make us to grow our faith. But sometimes you will fall. சில சமயங்களில் விழுந்துருவோம், நம்மளும் பாவம் செஞ்சுருவோம், தப்பு செஞ்சு விடுவோம். But then we can always come back to God. மீண்டுமாக நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துடலாம், மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பு கேட்கலாம். ஆண்டவர் கட்டாயமாக நம்முடைய மன்னிப்பை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், நம்ம மீண்டுமாக நம்ம பயன்படுத்துவார். ஸோ தட் இஸ் மை சேலஞ்ச் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அது எனக்கும் தான். தட் வி நீட் டு க்ரோ டீப் இன் த லார்ட் அண்ட் பி அ ஃபேத்ஃபுல் கிறிஸ்டியன். கடவுள் அப்படிப்பட்ட விதத்தில் நம்ம எல்லோரையும் அதிக ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், நான் ஜெபிப்போம். லெட் அஸ் ப்ரே. பைபிளில் வாசிக்கிறோம், தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் அசுத்தமான எந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன், குடியை நான் குடிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆண்டவர் தானியேலை அதிக ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நாம் கூட பலவிதமான தீர்மானங்கள் எடுக்கலாம். ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டும். பைபிளை ஒவ்வொரு நாளும் நானும் வாசிப்பேன், கவனமாக வாசிப்பேன், ஒரு முறையாவது
ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் நான் வாசிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இயேசுவை பற்றி ஒரு ஆளுக்காவது நான் சொல்லணும். எல்லாருக்கும் சொல்ல கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆளுக்கு சொல்லலாம். யூ கேன் ஷேர் வித் ஒன் பர்சன். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷேர் வித் எவ்ரிபாடி. பட் ஒன் பர்சன் யூ கேன் ஷேர். Your friend, your neighbor, your colleague, your classmate. And you can always, if they are going through struggles, if they are going through pain, if they are sick, you can say, I will pray for you. உனக்காக ஜெபிக்கிறேன் என்று கூட நம்ம கட்டாயமாக சொல்லலாம். நல்ல ஆண்டவரே, எங்களை நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நீர் உலகத்துக்கு ஒளியாக இருந்தீர். பிறகு ஆண்டவரே, நீர் கூறியிருக்கிறீர், நீங்கள் இப்பொழுது உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கள் என்று. கர்த்தாவே, நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமான வாழ்க்கை வாழ கிருபை தாரோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறது, குறைபாடுகள் இருக்கிறது. ஆனால் நீர் எங்களை மன்னிக்கிறீர். எங்களை கர்த்தாவே உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவுகிறீர். நீர் எங்களை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்கு அந்த ஒரு பரிசுத்தம் தாரும் ஆண்டவரே, அந்த தூய்மை தாரும். இன்று ஜெபிக்கிற அனைவரும் மேலும் உங்களுடைய அன்பான கருத்தை வையும் ஆண்டவரே. நாங்கள் விழுந்திருந்தால் எங்களை மீண்டுமாக நீ எழுப்புகிற தேவனாக இருக்கிறீர். என்றால் வேதம் கூறுகிறது கர்த்தாவே, நாங்கள் இயேசு குறித்து சொல்ல வெக்கப்பட்டால் நீர் வெக்கப்படுவீர் என்று. ராஜா, நாங்களும் இயேசுவை பின்பற்றுகிற ஆள் என்று தைரியமாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அது ஞானம் தாரும், வேகம் தாரும் ஆண்டவரே. குறிப்பாக அவிசுவாசிகள் மத்தியிலே, முஸ்லிம் ஆட்கள் மத்தியிலே, மற்ற இன மத்தியிலே கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே எப்படி சொல்ல வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு தயவாக காண்பிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் கூட ஆண்டவரே ஒருவேளை சிலர் பின்தாங்கி இருக்கலாம். நீ தயவாக அவரை ரட்சியும் ஆண்டவரே. எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபை தொடர்ந்து பலமுள்ள ஒரு சபையாக வரட்டும் ஆண்டவரே. Help us God to grow deep in the Lord. உமக்கே நன்றி. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.